Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, stotram, 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 stotram. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, praise the Lord. Hallelujah, stotram, stotram. Hallelujah, praise the Lord. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கால வேளைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, praise the Lord. ஹalleluya, ஹalleluya, praise the Lord. ஹalleluya, கர்த்தருக்கு நன்றி, கோடானு கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya, praise the Lord. ஹalleluya, praise the Lord. ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போன ஒரு வாரம் ஹalleluya, போன ஒரு மாதம் கர்த்தர் நம்மளெல்லாம் பாதுகாத்தா உங்களோட கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துவோம். ஹalleluya, praise the Lord. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, இன்று காலை உங்களோட சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹalleluya, நாம் இருக்கிற இடத்தில் ஹalleluya இடத்தில் குடும்பங்களில் இருந்த கர்த்தரை, குடும்பங்கள் வீடுகளில் இருந்து நம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya, praise the Lord. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, இவ்வளோ பாதுகாத்தா கர்த்தருடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஹalleluya, தொடர்ந்து வருட மாதம் கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஹalleluya, praise the Lord. ஹalleluya, கர்த்தாவேக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, praise the Lord. ஜூன் மாதம் ஹalleluya ஆரம்பம் முதல் ஹalleluya கடைசி வரையும் கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கணும். ஹalleluya, நாம் ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya, praise நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, கர்த்தாவே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, praise ஆன்லைன் கர்த்தாவே கூட இருந்த கர்த்தாவே ஆன்லைன் முகாந்திரம் ஆராதனை பார்க்கணும் எல்லோரையும் நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, praise the Lord. ஹalleluya, praise கடந்து வந்த மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஸ்தோத்திரம். ஹalleluya, பாடல் பாடி உம்மை துதிக்கிறப்பா தாங்கே. ஹalleluya, வசனத்தில் மூலமாக பேசுவீராக. ஹalleluya, எங்க ஜெபம் கேட்டதற்காய் நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை வேளையில் எங்களோட நேரலையில் இணைந்திருக்கும் அனைத்து விசுவாச குடும்பங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்ம எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ இன்னல்கள் இருந்தாலும், எத்தனையோ போராட்டங்களையும் எரிகோக்களையும் செங்கடலையும் கலந்து தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நம்ம இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் நாமத்திற்கு மகிமை வரட்டும். அவரை சேர்ந்து அவர் உயர்த்தி அவர் ஆராதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரப்படுத்தி அவரை துதித்து பாடுவோம். இருக்கிற இடங்களிலே நீங்கள் குடும்பமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கரங்களை தட்டி, தேவனே நீங்கள் சபையில் இருப்பது போல ஆராதிங்கள். கர்த்தருடைய பிரசன்னமானது வீடுகளிலே நிலைவரமாய் தங்குவதாக. ஹalleluya, சேர்ந்த உடலை பாடலை பாடுவோம். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எஃப் மைனர். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா, பலம் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி
நன்றி ஐயா அரவணைத்தி, நன்றி ஐயா என்னை அரவணைத்தி, உமக்கு நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தி நன்றி ஐயா, கூட வைத்தி நன்றி ஐயா, பாட வைத்தி நன்றி ஐயா, என்னை பாட வைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இயேசுவே ஸ்தோத்திர பலி, அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அபிஷேகித்தி நன்றி ஐயா, அபிஷேகித்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா, என்னை அழகாக்கினி நன்றி ஐயா. இயேசுவே ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினி நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா, உனக்கு ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இயேசுவே ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா, தாய் போல அரவணைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி இயேசுவே, ஸ்தோத்திர பலி ஹல்லேலூயா, மகிமையும் என் அப்பாவுக்கு. ஓ ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தி நன்றி ஐயா, அபிஷேகித்தி உமக்கு நன்றி ஐயா, என்னை அனலாக்கினி நன்றி ஐயா, என்னை அனலாக்கினி உமக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே பாட வைத்தி நன்றி ஐயா, என்னை பாட வைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, இயேசு அப்பாவுக்கு. எல்லா ஸ்தோத்திர பலிகளும், எல்லா துதிகளும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், ராஜ்யம் அவருடையதே. ஓ ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா, எனக்கு நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமை, துதியும் கனம் மகிமை இயேசுவுக்கு. Praise, honor and glory be unto God. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே,
நன்மை செய்தீரே. உமக்கு நன்றி தகப்பனே, எனக்கு நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், எனக்கு வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இயேசுவே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், அதை சொல்லி பாடுவோம். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. எனக்கு பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், என் நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்த அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நீ செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அதனால் நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த காலை வேளையிலே ஞாயிற்றுக்கிழமை, 5வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சபையாய். தேவனாகிய கர்த்தரை கிருபை செய்வீராக. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீடுகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உடைய பிரச்சனமானது கடந்து வருவதாக. வீடுகளில் ஆராதித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் பிரச்சனை கடந்து வருவதாக. எங்கள் சபை குடும்பத்தோடு இருப்பீராக. நன்றி தகப்பனே. தேவனாகிய கர்த்தரை நாளைக்கு எங்களோடு செய்வீராக. அப்பா நீர் மகிமைப்படுவீராக. நன்றிகளை செய்தீரே, ஜீவனை தந்தீரே, பாதுகாத்தீரே. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், புத்துணர்ச்சி எல்லாம் தந்தீரே. நன்றி நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. குடும்பமாய் பாதுகாத்தீர், போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர். இருக்க நல்ல வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கண்களை தந்தீர், கால்களை தந்தீர். எந்த பலனும் குன்றாமல் பாதுகாத்தீர். நன்றி தகப்பனே. பலன் குன்றாமல் பாதுகாத்தார், எந்தவித பலவீனம் அண்டாமல் பாதுகாக்கிறார், எந்த ஜுரம் வராமல் பாதுகாக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றிகளை செலுத்துவோம். Hallelujah, glory be to the God, glory be to God. Only தகப்பனே. ஷகரபதரப ஷகரரமனா அல்கோரியா தரப ஷச்சரபோ செரதரபோதியா. தகப்பனே ரந்தரபோ ஷதரபோ ரகரதனமா. செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். என் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியாதா, பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியாதா,
பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே சபையின் குடும்பங்கள் மறைக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானது திரு ரத்தத்துக்குள்ளே, இயேசுவானவர் ரத்தத்துக்குள்ளே, வாசல் நிலைக்கால்களே தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தரை பாதுகாப்பீராக. எங்களையும் சபைகளையும் உரகடம் பகுதியும் பாதுகாப்பீராக. ஓ ரத்த கோட்டைக்குள்ளே சங்கார தூரன் கடந்து போகட்டும். எந்த வாதம் எங்கள் வாசல் படியில் நிற்க கூடாது. ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, அணுகாது, தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் எங்களுக்கு மீட்புமா இருக்கிற தேவன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? ஓ அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எந்த தீங்கும் அணுகாது. ஓ விசுவாசிகளாய் சேர்ந்து அறிக்கை செய்வோமா? எந்த தீங்கும் அணுகாது. ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே நான் ஷரபந்தரா அல்போ ஹதா ஹஷி கோல்கோ பாபா தோகா பாபா நகண்டா அல்பா ஹதரா கசா பாபா பாபா. ரத்த கோட்டைக்குள்ளே ஷரபந்தா கபானா நிஹண்டா நகா இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் கொரோனாவை விட, உலகிலே இருக்கும் பொருளாதார நெருக்கடி விட, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் தீங்கு அணுகாமல் பாதுகாப்பீராக. எந்த தீங்கும் எந்த நெருக்கம் எங்களை அணுகாது பாதுகாப்பீராக. கோட்டைக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம், இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டை, ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எது ஷபதந்த கபா சந்த ராஜா ரபா சந்த கல்போரிகா தரகபா சிதரகபோ. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அபஷந்தன கம்பத காத்து லிபியாந்தோ ரபா சிதரபத பந்த கபோரியாந்தா சந்தரமா. எத்தனை மேன்மை உள்ளது அவரு திரு ரத்தமாக இருக்கிறது. நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் அல்லவா? அந்த திரு ரத்தம் எத்தனை மேன்மை உள்ளதாக இருக்கிறது. அந்த திரு ரத்தத்தை நாம் ஆராதிப்போமா? அந்த திரு ரத்தம் நம்மை பாதுகாக்க ரத்தமா இருக்கிறது. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். His grace is sustaining us. His grace is sustaining our family. Father God is amidst us. Father God is surrounding our family with His abundant grace, oh God. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. We glorify Thy presence. Father, we glorify Thy name. We love Your goodness, God. We exalt Your glory. We exalt Your goodness and mercy, oh Lord, which You bestowed on our life, Father. How good is Your grace. How Thy is Your steadfast love. Oh Shadabaniakaba. Oh எத்தனை அருமையானது உம்முடைய கிருபை, எத்தனை நல்லது உம்முடைய கிருபை. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஓ இருதயங்களை இயேசுவுக்கு நேராக ஒப்படைத்து ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. அவர் சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிற நேரத்தில் தம்முடைய கிருபையை பொழிந்தருளும்படியாக யாவரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து கேட்போம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஹalleluya, ஹalleluya. தேவனாகிய கர்த்தரின் ஆளுகை செய்வீராக. ஹalleluya,
ஹalleluya 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 ஹalleluya. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனில், அதே என்னை மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் அந்த கிருபை தங்குகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறது. வாழ்நாள் எல்லாம் அந்த கிருபை போதும். ஓ வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் சம்பளமுடன். வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் சம்பளமுடன். சேவை செய்ய தாருமே, உமக்கு சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை அது பெரியதா இருக்கிறது. ஜீவனை காட்டிலும் கிருபை மேலானது. அதே அது இம்மட்டுமா என்னை தாங்கினதல்லவா? Sustained the grace of God. இன்னும் தேவை, இன்னும் தேவை. Rasota, how great is God's presence in the midst. We lift you, Father. இன்னும் தேவை. உங்கள் கிருபையை நினைத்து அதிகமாய் தியானிக்கிறோம், கிருபையை பார்க்கிறோம். ஓ இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிர்பாதுமோ கிருபை இயேசுவே. நிர்மூலமாகாததும் நிர்பாதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. ஓ நீசன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். அதை காத்து கொள்ள கிருபை தாருமே, சபபதத காத்து கொள்ள கிருபை தாருமே. தீனமதிகாலை தேடும் போது கிருபை என்றும். தீனம் அதிகாலை தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் நான் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. எனக்கு போதும், போதுமேவும் கிருபை தாருமே.
கடைசியாக இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லும், போதுமே கிருபை, போதுமே தாருமே, போதுமே கிருபை தாருமே. மீதியான வேலையை கருத்துல கொடுக்கிறோம். கிருபை நடத்தி பாதுகாப்பீராக. ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகத்தில். நம்ம குடும்பமாக இருக்கிறதான ஸ்தலங்களிலே உங்களை கண்களை அடைத்து பரலோகத்துக்கு நேராக நம்மளோட கண்களை ஏறெடுப்போமா. இயேசுப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த நேரம் வரைக்கும் அப்பா உம்மை பாடி துதிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தந்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா நாங்கள் இந்த நாள் இங்கே வந்து நிற்பது உம்முடைய கிருபப்பா. தேவமே இயேசுப்பா ஆண்டவரே நீசன் எங்களோட பாவங்களை எல்லாம் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்தப்பா. எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா உமக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை வீடுகளில் எங்களை நிறுத்தியிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளை அப்பா ஆண்டவரே எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நேற்று தினத்தை கண்டவங்க அப்பா இந்த நாளை காண முடியாதபடி தேவமேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர உலகத்தை விட்டு மாற்றப்பட்டாங்கப்பா. ஆனால் என் தேவன் எங்கள் மேல் இரக்கமா இருந்து அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து கத்தாவே உடைய சமூகத்தில் அப்பா ஜெபிக்கும்படியான தேவமே நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவரே எங்கள் நிறுத்தியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 மாசங்கள் அப்பா எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கான அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்தீங்கப்பா. வீடுகளே இருந்தாலும் ஆண்டவரே இயேசப்பா ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கத்தாவே சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறிப்பிடும் வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கத்தாவே நீர் எங்களை ஆண்டவரே செழிப்பாய் வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேவமே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அந்த நாள்லையும் கூட ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக எங்களுடைய குடும்பத்திற்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக அப்பா திறப்பின் வாசலில் இருக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவமே இந்த நேரத்திலே அப்பா எங்க சபையிலுக்கான ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். பேராய் குடும்பமாய் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றில்லப்பா. எவ்வளோ பேர் ஆண்டவரே வீடுகளில் பலவீனமா இருக்கிறாங்க. உம்முடைய காயப்பட்ட கரம் பிள்ளைகளை தொடட்டும். விசேஷமாக நாங்கள் தெரசமாக்காய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இயேசுப்பா அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால தேவமே இயேசுப்பா மகளுக்கு அவ்வளோ ஒரு பலவீன ஆண்டவரே தேவமே இயேசுப்பா நாங்கள் கேட்டு விசாரிக்கும் போது ஆண்டவரே மகளால் எந்திரிக்க கூட முடியல. என் ஆண்டவரே இயேசுவே உம்முடைய காயப்பட்ட கரத்தை இந்த நேரமே நீங்க நீட்டுங்க. இயேசுவே நாங்கள் பல இடங்கள் இருந்த ஆண்டவரே அப்போ ஒன்று கூடி அந்த மகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி அப்போ வருகிற நாட்கள்ல பிள்ளை கூப்பிட்டு கத்தாவே எனக்கு தேவன் நல்ல சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லத்தக்க தேவன் தாமே அந்த மகளை பலப்படுத்துமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சரித்திற்கு தான் அந்த சுகர் லெவல் நார்மல் ஆகும்படி ஜெபிக்கிறோம். யார் அந்த சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ தேவமே அந்த பிள்ளைகள் மேல உம்முடைய காயப்பட்ட கரம் இறங்குட்டப்பா. இந்த நாட்கள்ல ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாது கத்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க மனதிறங்குங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அதே போல ஏசுதாஸ் பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். தேவமே நீங்க மனதிறங்குங்க அப்பா. கிருபை உள்ளவரே சப்பாண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் கப்பாண்டவரே நீங்க இரக்கமா இருக்கிறீங்க நாதா இயேசுவே ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை நீங்க கண்ணோக்கி பார்ப்பீராக. தேவமே இயேசுவே அப்ப அந்த லிவர்ல இருக்கதான இன்ஃபெக்ஷன்கள் கிட்னில இருக்கான ப்ராப்ளங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. தேவமே இயேசுவே விக்டோரியா சிஸ்டரோட ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். தேவமே அந்த அருமையான மகனுக்கு நீங்க கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நாட்கள்ல டயாலிசிஸ் ஒரு பிரச்சனை இல்லாம நடக்கணும்ப்பா. தேவமே அந்த மனிதருக்கான எல்லா மூச்சு திணறுகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. அந்த லங்ஸ்ல இருக்கதான அந்த ஆண்டவரே நீர் சீக்கிரம் இறங்கும்படி தேவன் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. கீதா சந்திரசேகர் சிஸ்டர் ஆண்டவரே அப்பா அவங்களுடைய தாய்க்காய் கூட ஜெபிக்கிறேன். தேவமே மகள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கப்பா. தேவமே இயேசுப்பா சொந்த மகனை இழந்து கத்தாவே அப்பா அந்த தாய் கண்ணீரோடு ஆண்டவரே பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல் இருக்காங்கப்பா. தேவமே இயேசுப்பா தன் மகனோட முகத்தை கடைசி நேரம் கூட பார்க்க முடியாத அளவான நிலைமை. தேவமே தேவனது மகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சீக்கிரம் சுகப்பற்ற வீட்டுக்கு திரும்பும்படியான கிருபையை கொடுப்பீராக.
அதை போலே கத்தாவே ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே அப்பா பெட் கிடைக்காம ஆண்டவரே ஏசப்பா கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே ஏசப்பா ஆக்சிஜன் இல்லாம கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுங்கப்பா. தேவமே இயேசுவே ஹalleluya. வீடுகளிலே குவாரண்டைன் இருக்கிற பிள்ளைகளை தேவனப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவமே இயேசுவே அப்பா ஆண்டவரே உதவி செய்கிறதான டாக்டர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா செவிலியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவமே தங்களுக்கு கிடைத்த பேஷன்ஸ் கர்த்தாவே அப்பா ஞானத்தோடு ஜெபத்தோடு நோக்கக்கூடிய கிருபை கொடுங்கப்பா. தேவமே இயேசுப்பா கஷ்டப்பட்டு தங்களுடைய ஆண்டவரே குடும்பத்தை பார்க்காமல் தங்களுடைய சரீரங்களை பார்க்காமல் வேலை செய்கிறதான நர்சஸ் அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பை ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளையிடுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாட்களில் வேலை இல்லாம ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பண ஆண்டவரே பிரச்சனையால கஷ்டப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா நீங்க காக்காவை கொண்டு கூட போஷிக்க வல்லவர் இயேசப்பா ஆண்டவரே. ஒரு நாளும் கர்த்தாவே ஒரு குறைவு இல்லாம தேவ பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவ வீடுகளை இருந்தாப்பா கண்ணீரோடு சமுதிரை ஜெபித்து கர்த்தாவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே இந்த வேலையும் கூடப்பா எங்களை சபையில் இந்த வாரம் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு ஆய்ச்சிபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக எங்களோட பாஸ்டர்மாக ஆய்ச்சிபிக்கிறப்பா. இந்த நாள் எங்க தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா 60 வயசு ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே எல்லாம் உடைய தயவேசப்பா. தொடர்ந்து இந்த மகளுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பீராக அப்பா. இந்த சபையாண்டு தன் ஜெபத்தினால தாங்குற மகளாக அந்த மகளை நீங்க ஆண்டவரே தீர்க்க ஆயுசோடு வைக்குமா ஆய்ச்சிபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே தூரதேசலா இருக்கிறதா அப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ சித்தமானால் நாங்கள் பார்க்கிற வரைக்கும் அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரம் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளட்டுங்க தாவே. அதே போல எங்களுடைய சபையில் ஆண்டவரே இயேசுவே ஹalleluya யாரெல்லாம் இந்த வாரம் பிறந்த நாளை காண்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தீர்க்க ஆயுசை கொடுத்த அப்பா ஆண்டவரே உமக்கு சமூகத்தில் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிறுத்துமாய் ஜெபிக்கிறேங்க தாவே. திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு ஆய்ச்சிபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய அன்பிஸ்திரிகளை காணும்படி அப்பா உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் குடும்பமாய் ஜீவிக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. எங்களோட வீடுகள் இருக்குதான சிறு பிள்ளைகளோட சம்மதில் ஒப்பு கொடுக்குறோங்க தாவே அப்பா. ஆண்டவரே நாங்கள் எவ்வளவுதான் வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்தாலுங்க தாவே ஏசப்பா என் தேவனே இயேசுவே அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலைக்கு போற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்போ ஒரு வைரஸ் பிள்ளைகளை தொடக்கூடாது கர்த்தாவே அப்பா. நார்த் இந்தியா மற்றும் பல இடங்களில் வேலை செய்கிறதான தேவ ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே தங்கள் கணவரை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து தவிக்கிறதான இந்த குடும்பத்துக்கு அப்பாண்டு சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களை இழக்கிறதான இந்த கவலை அந்த பிரச்சனை எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இயேசுவே அப்பா. இந்த நாட்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே மரணமோ கஷ்டமோ நஷ்டமோ ஊழியத்திலிருந்து உண்மை விட்டு எங்களை பிரிக்க ஆகாது என்று வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ அப்பா ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு தடையா இருக்க கூடாதப்பா. தேவமே இயேசுப்பா சீக்கிரம் இந்த வைரஸ் எங்கள் தேசத்தை விட்டு அழிந்து போகட்டும். தேவமே இயேசுவே அப்பா எங்கள் தேசத்தின் மேல இரக்கமா இருங்கப்பா. எங்கள் தேசத்தை ஆளுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஞானத்தை கொடுங்க. ஞானமாய் ஒவ்வொரு வேலைகளையும் செய்யக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் முற்றுமா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு முறை கூட சபையா எங்களை ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கஷ்டத்துல ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் நினைக்கிறோம் கத்தாவே. இந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா மேரி சந்தனமாக ஐச்சுபிக்கிறங்க தாவே அப்பா. அவங்களோட ஓனர் கூட ஆண்டவர் ஏசப்பா நேற்று இதனை இறந்து போயிட்டாங்கப்பா. அந்த பிள்ளைகள் மொத்தமாய் பயந்து இருக்காங்கப்பா. என் தேவன் ஏசப்பா பயங்களை மாற்றி அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்தப்பா. அந்த பிள்ளைகள் ஆண்டவர் ஏசப்பா எல்லா தீங்குக்கும் விலகி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க சபையில எல்லா வயதான பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா யூத் பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய பொறுப்புள்ள கருத்துல முழுதுமா எங்களை தாழ்த்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். I greet those who are listening me this morning. இந்த காலை வேளையில் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். And I hope that all of you are well in your own places. நீங்கள் உங்களுடைய இடங்களிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். And let us open our ears so that what God going to speak to us this morning. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை கேட்கும்படியாக நம்முடைய செவிகளை நாம் திறப்போம்.
Hallelujah. ஹalleluya. So let us turn to our Bible, that is the book of Revelation chapter 11 verse 15. நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். It's written that அது இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. the seventh angel sounded his trumpet, and there were loud voices in heaven which said, the kingdom of the world has become the kingdom of our Lord and of his Christ, and he will reign forever and ever. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. It's a very beautiful verse that's written. இது எழுதப்பட்டிருக்கிற மிகவும் ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இருக்கிறது. And we can see two kinds of world, a kingdom here. The first one is the kingdom of the world, and the second one is the kingdom of Jesus Christ. இரண்டு ராஜ்யங்களை நாம் இங்கு பார்க்க முடியும். முதலாவது ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யமாக இருக்கிறது. இரண்டாவது ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யமாக இருக்கிறது. So the first one will be removed and the second one will be placed. முதலாவதான ராஜ்யமானது எடுக்கப்பட்டு இரண்டாவது ராஜ்யமானது அந்த இடத்தில் அது நிறுவப்படும். So through this verse we can see the purpose of our God on this creation or about this world. இந்த வசனத்தை நாம் வாசித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் இந்த பூலோகத்திலே இந்த உலகத்திலே அவருடைய நோக்கத்தை குறித்து நாம் காணலாம். Hallelujah. Hallelujah. But we have to remember one thing in Genesis, when we come to the book of Genesis, that chapter 1 verse 28, when we read it, நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு திரும்பி வரும்பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். So here we can see that when God created human being, he blessed them in a different way. தேவனாகிய கர்த்தர் பூமியை படைத்து மனிதர்களை படைத்த போது அவர்களை வித்தியாசமான முறையிலே அவர் ஆசீர்வதித்தார். See, he appointed Adam and Eve to rule over all the creations of this world. பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் சகல விதமான ஜீவன்களையும் ஆள தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். But later we can see that the same creation took the place to rule over human being. அதே காரியங்களை நான் பார்த்தோம் என்று சொன்னால் அதே மனிதர்கள் தான், அதே ஆதாம் ஏவாள் தான் மனிதர்கள் மீது ஆளுகை செலுத்த அவர்கள் மாறினார்கள். Means that a human being just subdued under the creation. அது என்ன சொல்லுகிறது என்றால் இந்த வித மனித குலமானது சிருஷ்டிகளுக்கு கீழே அடிமைத்தனத்துக்குள்ளாக போய்விட்டது. Actually God created the human being just under him, just lower of his glory. தேவனாகிய கர்த்தர் மனித குலத்தை தனக்கு கீழே அவருடைய மகிமைக்கு கீழே தான் படைத்தார். But everything has been changed when the sin came to the place. எல்லாமே மாறி போனது. எப்போது மாறி போனது என்று சொன்னால் பாவமானது உள்ளே நுழைந்த பிறகு. And the creation of these plants and animals become their own small gods. இந்த விதமான மரங்களும் சரி மற்ற சிருஷ்டிகளும் சரி அவர்களுடைய சிறிய தெய்வங்களாக மாறி போன. So they started to rule over the human being. அவர்கள் இந்த மனித குலத்தை அவர்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். So based on this, what happened? இதன் நிமித்தமாக என்ன நேரிட்டது? When we can see that when Jesus Christ, when he was on this earth, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது he just preached in a different way. அவர் இப்படியாக வித்தியாசமான முறையிலே பிரசங்கித்தார். In Matthew chapter 4:17 he was saying that repent, the kingdom of heaven, kingdom of God is near. அவர் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று. So he was preaching about his own kingdom. அவர் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Because God understood, God knows that the everything on this creation it is in the sin. தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளும் சரி பாவத்துக்குள்ளாக தான் இருக்கிறது என்று. So he just changing the purpose, because human being
Just initially they were ruling over everything. Now everything is changed. Now God wants to bring his own kingdom on this earth. முதலாவது தேவனாகிய கர்த்தர் மனித குலத்திற்கு மற்றவர்களை ஆளும்படி அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் இப்பொழுதோ எல்லா காரியங்களும் சிருஷ்டிகளும் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை பூலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நோக்கமிட்டார். Today we know so many deaths taking place. இன்று நமக்கு தெரியும் அநேக மரணங்கள் இங்கும் அங்கும் அது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. So many deaths that we could say that the people, those who can live more than 20 years also just dying today. நமக்கு தெரியும் யாரெல்லாம் 20 வயது தாண்டுகிறார்களோ அவர்களும் கூட மரித்து கொண்டிருக்கிறார்கள். So when this does taking place, this too much in this season, people raising so many questions. மரணமானது இந்த காலகட்டத்திலே அதிகமாய் சம்பவிக்க மனிதர்கள் அநேக கேள்விகளையும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். Why this is happening? ஏன் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது? And where is God? தேவன் எங்கே? And why God is allowing this here? ஏன் தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார்? And people are in confusion whether we trust God or just forget him. தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டுமா அல்லது அவரை மறக்க வேண்டுமா என்று ஜனங்கள் யாவரும் ஒரு குழப்பத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். And many people are in fear and in confusion. அநேக ஜனங்கள் பயத்திலும் ஒரு குழப்பத்திலும் இருக்கிறார்கள். And many people are asking, why God, we just having a birth on this earth and within years people are dying. What is the meaning of this life? சிலர் நினைக்கிறார்கள், ஏன் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்து சிறிய கொஞ்ச வருடங்களே மரித்து போகிறோம், நாங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு பிறக்க வேண்டும், என்ன இந்த உலகத்தில் பிறப்பதற்கான அர்த்தம் என்ன என்று அவர்கள் வினாவுகிறார்கள். You know, the first man, that is Adam, உங்களுக்கு தெரியும் முதலாவது மனிதன் ஆதாம். his the full age was around 930 years. அவனுடைய முழு வருடம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் 930 வருடங்களாக இருந்தது. He enjoyed 930 years on this earth. அவன் 930 வருடங்கள் இந்த உலகத்திலே அவன் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். He sinned, that's why he died at the age of 930. அவன் பாவம் செய்ததினாலே தான் அவன் 930 வருஷம் கழித்து அவன் மரித்தான். And you know Noah, his age was 950. உங்களுக்கு தெரியும் நோவாவுடைய வயது என்னவாக இருக்கும் என்று சொன்னால் 950 இருக்கிறது. So the age was there, people enjoyed their life so many years. வருடங்கள் இருந்தது, அதனாலே ஜனங்கள் அநேக வருடங்களாக அவர்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். But suddenly what happened? ஆனால் திடீரென்று என்ன சம்பவித்தது? God just reduced the age of the human being. தேவனாகிய கர்த்தர் மனிதர்களுடைய அந்த வயதை அவர் குறைத்து விட்டார். And what he said? அவர் என்ன அப்படியாக சொன்னார்? In Genesis 6:3, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், then the Lord said, my spirit will not contend with man forever, for he is mortal, his days will be 120 years. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். So his age was reduced from 950 or 1000 to 120 years. அவனுடைய வருடங்கள், அவனுடைய ஆயுசு நாட்கள் 950 வருஷம் முதல் 1000 வருஷங்களில் இருந்த அந்த நாட்கள் முதல் இப்பொழுது வெறும் 120 வருஷங்களாக மாறிவிட்டது. The reason was written there. அந்த காரணம் என்னவெனில் அங்கு எழுதியிருக்கிறது. Here is says that my spirit will not argue with man forever. என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை என்று அங்கு எழுதியிருக்கிறது. Because of the character or sinful nature of the human being. இந்த மனித குலத்தினுடைய சுபாவம் அவனுடைய பாவ இயல்புமே இந்த காரியம் நேரிட காரணமாக இருக்கிறது. So the Holy Spirit, the Spirit of God was arguing with the human being that time itself. அந்த நேரத்திலே கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே மனிதனோடு கூட போராடி கொண்டிருந்தார். Argue means Holy Spirit, God's Spirit was helping the human being to walk with God, to worship God, to love God. அந்த நேரத்திலே, அந்த காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு கூட செயல்பட்டு அவனோடு கூட இருந்து தேவனோடு நடக்க, அவரோடு உறவு வைத்துக் கொள்ள, அவரோடு பேச பழக கற்றுக்கொள்ள எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். And God's Spirit was arguing with the human being that this is sin, you don't do this, you just turn to God. பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு கூட போராடி கொண்டிருந்தார். எப்படியாக என்று சொன்னால், இது பாவம், இதை செய்யக்கூடாது, நீ தேவனிடத்தில் திரும்பு என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தார். But many people, they were not listening this and they are just going with the flowing of the sin. ஆனால் இந்த ஜனங்களோ இந்த காரியங்களை சற்றும் கூட கவனித்துக் கொள்ளாமல் பாவம் எப்படி போய் கொண்டிருக்கிறதோ அதே போல இவர்கள் மதியாக போய் கொண்டிருக்கிறார்கள். So God understood that there is no need of 1000 years,
120 years is enough for human being to understand me. அதனாலே தேவனாகிய கர்த்தர் நினைத்தார் 1000 வருடங்கள் ஒரு மனிதனுக்கு போதாது, 120 வருடங்கள் ஒரு மனிதனுக்கு என்னை புரிந்து கொள்ள போதும் என்று நினைத்தார். Hallelujah. Hallelujah. But then what happened? அதற்கு பிறகு என்ன நடந்தது? When we come to the Psalm 90, Moses was saying, நாம் சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் சங்கீதத்துக்கு திரும்பி வரும்பொழுது in verse 9 and 10, 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, here Moses was saying in different way. இங்கு மோசே ஒரு வித்தியாசமான ஒரு பாணியிலே சொல்லுகிறார். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். So here Moses was saying the age is around 70 to 80 years. இங்க மோசே சொல்லுகிறார் ஆயுசு நாட்கள் என்பது 70 முதல் 80 வருடங்களாக இருக்கிறது என்று. So that is 120 years later was reduced to 70 to 80 years. 120 வருடங்களாக இருந்தது, காலம் செல்ல செல்ல இப்பொழுது 70 முதல் 80 வருடங்களாக வந்து நிற்கிறது. In Jesus time, you know the age of Jesus that time death, it was 33.5 years. உங்களுக்கு தெரியும் இயேசுவின் காலகட்டத்தில் அவர் மரித்தபோது அவருடைய வயது என்னவாக இருந்தது என்று சொன்னால் 33 வருடங்களாக இருக்கிறது. It was the good age for Jesus to do everything and to submit. அது இயேசுவுக்கு எல்லாவற்றையும் செய்யவும் பிதாவுக்கு அர்ப்பணிக்கும் அது ஒரு நல்ல ஒரு வயதாக காணப்பட்டது. And today this time the age was 80 and sometimes people are dying in the 40, 30, the age is just reducing. இப்பொழுதோ ஜனங்கள் 40 வயதிலும் 30 வயதிலும் அவர்கள் மரித்து கொண்டு போகிறார்கள். ஆயுசு நாட்கள் என்பது குறைந்து கொண்டே போகிறது. But the reason is, ஆனால் காரணம் என்னவென்றால், for God no need of 1000 years. தேவனாகிய கர்த்தருக்கு 1000 வருடங்கள் தேவையில்லை. He just need one day. அவருக்கு ஒரு நாள் போதும். One week. அல்லது ஒரு வாரம் போதும். Or 1 month. அல்லது ஒரு மாசம். Or around 1 year. இல்லை என்றால் ஒரு வருடம். For what purpose? என்ன நோக்கத்திற்காக? Because the Spirit of God is arguing with every human being on this earth. இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனோடும் போராடி கொண்டிருக்கிறார். Because the purpose of the creation is something different. ஏனென்றால் இந்த சிருஷ்டிகளின் நோக்கமானது வித்தியாசமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. The purpose is to establish Jesus Christ kingdom on this earth. நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இந்த பூலோகத்திலே நிரூபிக்க, அது நிறுவப்பட அவர்களுடைய அது நோக்கமாக இருக்கிறது. So Jesus was looking forward a greater world. தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சிறந்த உலகத்திற்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். A world it doesn't have sin. உலகம் அது ஒரு பாவம் இல்லாத ஒரு உலகமாக இருக்க வேண்டும். It doesn't have any kind of death or pain. எந்த விதமான மரணமும் அல்லது வலிகளும் இல்லாத ஒரு உலகமாக இருக்க வேண்டும். Or any kind of corruption. எந்த விதமான ஒரு ஊழலற்ற ஒரு உலகமாக இருக்க வேண்டும். He just focusing on the peace, harmony and happiness. எல்லா விதமான சமாதானமும் சந்தோஷமும் அங்கு நிறைவா இருக்க வேண்டும் என்று அதிலே கவனம் கொண்டிருக்கிறார். So he is allowing people to prepare for that kingdom. அதனாலே அந்த ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். For that only you need only one day. அதற்காக உங்களுக்கு ஒரே ஒரு நாள் மாத்திரம் போதும். To repent and to come to the Christ you need only 1 hour. மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு நீங்கள் வருவதற்கு 1 மணி நேரம் போதும். That's why in Revelation that was written in a different way. அதனாலே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வித்தியாசமாக அது எழுதியிருக்கிறது. The kingdom of world it's dying. உலகத்தின் ராஜ்யமானது அது அழிந்து கொண்டே போகிறது. But the kingdom of Jesus Christ is establishing. ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யமோ அது நிறுவப்பட்டு கொண்டே இருக்கிறது. The purpose of your life உங்கள் வாழ்க்கையின் நோக்கமானது is just to enter into the kingdom of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு நுழைவதற்காக மாத்திரமே. In this world, present earth, இந்த தற்போதைய உலகத்தில், தற்போதைய பூமியில் you will not get 100 or 1000 years to enjoy the whole life. உங்களுக்கு நன்றாக சந்தோஷமாக வாழ 1000 வருடங்கள் எல்லாம் கிடைக்காது. Jesus wants you to enjoy the eternal life, means there's no limited age in his own kingdom. ஆனால் இயேசுவுக்கு அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் நித்தியமாய் எந்த வயது வரமும் இல்லாமல், எந்த வயது அளவும் இல்லாமல் நித்தியமாய் அவருடைய ராஜ்யத்தில் வாழ அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். For that Jesus just preparing
you. அதற்காக இயேசுவானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். So there's no question, no argument from your side why God this happening, people dying like anything in corona. அதனாலே தான் நாம் சற்று நாம் யோசிக்க கூடாது, ஏன் தேவனாகிய கர்த்தாவே இப்படி ஜனங்கள் மரித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று. People dying, just allowing it. தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்கிறார், அநேக ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். Those saints, those who know Jesus dying, they are very lucky people. யாரெல்லாம் வந்து those who are dying with Jesus in Jesus, they are very blessed people. யாரெல்லாம் இயேசுவுடனே கூட மரிக்கிறார்களோ, இயேசுக்குள் மரிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் நிஜமாகவே பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். That's why Paul said in Philippians chapter 1 verse 21, for to me to live is Christ and to die is gain. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவியனுக்கு ஆதாயம் என்று. And to whom we live today. நாம் யாருக்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? And many people living for their family. அநேக அவர்களுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people living for their money. அநேக பேர் அவர்களுடைய பணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people living for their dreams. அநேகர் அவர்களுடைய கனவுகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Many people living for their friends. அநேகர் அவர்களுடைய நண்பர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But the end of them is just death. ஆனால் அவர்களுடைய முடிவு மரணமாக தான் இருக்கிறது. One day they will be in emptiness, tension, pressure or a kind of emptiness. ஒரு நாள் அவர்கள் ஒரு வெறுமைக்குள்ளாக, ஒரு டென்ஷனுக்குள்ளாக அல்லது ஒரு அழுத்தத்துக்குள்ளாக அவர்கள் போய் விடுவார்கள். So Paul says that அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், whatever the chains, whatever the problems, whatever the shame, I will follow Jesus only. எந்த விதமான மரண சங்கிலிகளாக இருந்தாலும் சரி, நிர்வாணமாக இருந்தாலும் சரி, அது ஒரு வெட்கமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன். Because I know the truth. ஏனென்றால் எனக்கு எது சத்தியம் என்று தெரியும். And that truth delivered me. ஏனென்றால் அந்த சத்தியம் தான் என்னை விடுவித்தது. So whatever happens, என்ன நடந்தாலும் சரி, whoever die, யார் மரித்தாலும் சரி, it's a blessing for me that I am living for Christ. நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்வது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. People are dying. ஜனங்கள் மரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். But what our situation? ஆனால் நம்முடைய நிலைமையானது எப்படி இருக்கிறது? Are we still questioning? நாம் இன்னும் கூட கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறோமா? Or are we in the place, in the realm that we are safe? அல்லது நாம் வந்து பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற ஒரு மண்டலத்தில் இருக்கிறோமா? Last week I said, கடந்த வாரம் நான் சொன்னேன், examples from the Acts of the Apostles. அப்போஸ்தலருடைய நடபடிகளில் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். Stephen died in the early age in the book of Acts 7. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய ஆரம்ப அதிகாரங்களிலே ஸ்தேவான் அவன் இரத்த சாட்சியாக மரிப்பதை நாம் காணலாம். So he was stoned and died. அவன் கல்லெறியப்பட்டு அவன் மரித்து போனான். We can argue that why God you allowed Stephen to die in the early age. நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வாக்குவாதம் செய்யலாம். ஏன் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தேவானை ஒரு அற்பமான ஒரு வயதிலே, எளிய வயதிலே அவன் எடுத்துக்கொண்டீர் என்று. And in Acts 12 we can see that James was beheaded. அதே அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்க முடியும். யாக்கோபானவன் அவன் சிறை சேதம் பண்ணப்பட்டான். And we can question that why you didn't allow James to escape from Herod. நாம் கேள்வி கேட்கலாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நீர் ஏன் யாக்கோபை ஏரோதிடத்தில் தப்புவிக்கவில்லை என்று. And because Peter and Silas was on the jail and you helped them to come out from the jail. பேதுருவும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தார்கள், நீர் அவர்களை வெளியே வர அவர்களுக்கு வழி செய்தீர். So many questions we can argue. அதே போல நாம் அநேக காரியங்களை தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் வாக்குவாதம் செய்யலாம். Many people dying, some people are escaping. சிலர் மரிக்கிறார்கள், சிலர் தப்பித்துக் கொள்கிறார்கள். It's not my business and your business to argue with God. தேவனாகிய கர்த்தரிடத்தில் வாக்குவாதம் செய்வது உங்களுக்கும் எனக்கும் உரிய வேலையானது அல்ல. And to unbelieve Jesus based on this situation, that also very powerful sin that we are doing. இந்த சூழ்நிலை நிமித்தமாக தேவனாகிய கர்த்தரை அவிசுவாசிப்பதும் கூட ஒரு வல்லமையான ஒரு பாவமாக காணப்படுகிறது. God's purpose for everything is different. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கமானது வித்தியாசமாக இருக்கிறது. As a child of God we have to submit for the will of God. தேவனுடைய பிள்ளையாக நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். See, it's your free will.
அது உங்களுடைய சொந்த சித்தமாக இருக்கிறது. It's my free will அது என்னுடைய சுய சித்தமாக இருக்கிறது. to follow Jesus or to unfollow him. அவரை நான் பின்பற்றுவதோ அல்லது அவரை பின்பற்றாமல் போவதோ. See, if we follow Jesus, we are in his kingdom. நாம் இயேசுவை பின்பற்றினால் நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் நுழைந்து போவோம். And if we are not following, we will be in Satan's kingdom. நாம் அவரை பின்பற்றாவிடில் நாம் சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருப்போம். After the death, there is no coming back. மரணத்துக்கு பின்பாக எந்த திரும்பி வருதலும் இருக்காது. You are losing all the hopes, all the opportunities at the time of the death. நீங்கள் மரணத்தின் நேரத்திலே எல்லா விதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இழந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். So the time that you are living in this physical body is very valuable. You have to be very serious. நீங்கள் சரீர ரீதியாக நீங்கள் பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் 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 ஒரு விலையேற பெற்றதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So dear child of God, எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, you have to be happy at every time. நீங்கள் எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். Do not fear because of the situation. இந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். Do not take tension because of the situation that you are going through. நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை மூலமாக நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். If you are having troubles, business problem, financial issues, do not take tension in your mind. உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அல்லது உங்களுக்கு நேரிடுகிற உபத்திரவங்களை குறித்து நீங்கள் ஒருபோதும் நீங்கள் சோர்வடையவோ அல்லது கலக்கமடையவோ வேண்டாம். Hallelujah. Hallelujah. Because we are going to enter into his kingdom. ஏனென்றால் நாம் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். So the Spirit of God is arguing with us today. எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். So we have to submit with the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். Do not submit the worldly spirit today. உலக ரீதியான ஆவிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. If we are submitting the worldly spirit, we are gone. நாம் உலக ரீதியான உலகத்திலுள்ள ஆவிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் நாம் முற்றிலுமாக அழிந்து விடுவோம். We are waiting for the seventh trumpet. நாம் ஏழாவது எக்காலத்துக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். Yes, our hope is for the seventh trumpet. நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் ஏழாம் எக்காலம் ஊதப்படும் பொழுது, when the seventh trumpet when it comes, ஏழாம் எக்காலமானது ஊதப்படும் பொழுது, there is a voice from the heaven. அங்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். Oh, the great voice is coming. ஒரு பெரிய சத்தமானது பரலோகத்திலே உண்டாக போகிறது. And enjoyment, happiness with that voice. எல்லா விதமான ஆனந்தமும் சந்தோஷமும் அந்த சத்தத்தில் இருக்கிறது. Kingdom of the world has become. உலகத்தின் ராஜ்யமானது முடிந்து போனது. The kingdom of Lord and of our Christ, and he will reign forever and ever. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தங்கள் உண்டாயின. Hallelujah. Hallelujah. What a great voice that we are going to listen. நாம் கவனிக்க போகிற என்ன ஒரு அற்புதமான பெரிய சத்தமாக இருக்கிறது. A great happiness, a great joy is coming in our life. ஒரு பெரிய சந்தோஷமும் பெரிய ஆனந்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர போகிறது. Are we preparing for this? இந்த காரியத்துக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? Dear child of God, prepare us for this voice. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்துக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். Hallelujah. Hallelujah. Let us submit. நாம் அர்ப்பணிப்போம். Let us prepare. நாம் ஆயத்தப்படுவோம். Hallelujah. Hallelujah. Let us close our eyes. நாம் கண்களை மூடுவோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Hallelujah. 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 I'm going to pray. நான் ஜெபிக்க போகிறேன். Heavenly Father, we come to thy presence. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். Lord, thank you for speaking to us today this morning. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி. Lord, thank you for helping us to believe you. ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை விசுவாசிக்க வைத்ததுக்காய் நன்றி. Once we were in unbelief. ஒரு காலத்தில் நாங்கள் ஆண்டவரே அவிசுவாசிகளாக இருந்தோம். But thank you for putting the belief, faith in our heart. எங்களுடைய இருதயத்திலே நீர் விசுவாசத்தை விதைத்ததுக்காய் நன்றி. Lord, we trust you, Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். Thank you for preparing a great kingdom for us to live forever and ever. ஆண்டவரே, சதா காலமும் வாழ்வதற்காக ஆண்டவர் எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை நீர் ஏற்படுத்தினதுக்காய் நன்றி. Lord, we are not at all concerned about the small age span, 30, 40, 60 or 80. We are not concerning about the small span of our life, this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ போகிற ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறிய ஆயுசு நாட்களுக்காக ஆயுசு காலத்துக்காக நாங்கள் ஒருபோதும் கவலை கொள்வதில்லை ஆண்டவரே. If die today also, we are so happy because we are living for Christ. நாங்கள் இன்று மரித்தால் கூட கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் எங்கள் இருதயத்தில் இருக்கும் ஆண்டவரே. Help our dear ones
also to prepare for this great joy. ஆண்டவரே எங்களுடைய அன்பானவர்களுக்கும் ஆண்டவரே இந்த பெரிய மகா சந்தோஷத்துக்காக அவர்களும் ஆயத்தப்பட கிருபை செய்வீராக. Lord, take out all the fear and confusions from all the minds of our dear ones. ஆண்டவரே எங்களுடைய அன்பானவர்களுடைய சிந்தையில் இருக்கிற எல்லா விதமான பயங்களும் குழப்பங்களும் தேவனாகிய கர்த்தர் தாமே நீக்குவீராக. Let the Holy Spirit work in each one's life and deliver them all kinds of pressure. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்து எல்லா விதமான அழுத்தத்திலும் இருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் தாமே விடுவிப்பாராக. Those who are having fear, Lord, deliver them. யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை தேவனாகிய கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. Those who are financial problem, Lord, please deliver them. யாரெல்லாம் பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறார்களோ தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. Let thy promise bind each one. உம்முடைய வாக்குத்தத்தமானது ஆண்டவரே ஒவ்வொருவரும் கட்டுவதாக. It's your promise that when we have faith on you, your protection and your help is with us. ஆண்டவரே நாங்கள் எப்போதெல்லாம் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம், உம்முடைய அன்பும் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதை அதை வாக்குத்தத்தமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, bless each one of our church. ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Those who are having the sickness, Lord, give them comfort and deliverance with the power of the Holy Spirit. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவருக்கு தேவனாகிய கர்த்தர் ஆறுதலையும் தேறுதலையும் விடுதலையும் தருவீராக. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை நீர் காப்பாற்றுவீராக. Today we don't have a church fellowship. ஆண்டவரே இன்று எங்களுக்கு சபை கூடுதல் இல்லை ஆண்டவரே. But we are praying for the family, those who are in the house. ஆனால் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் தாமே வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். And youths, children, வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக. let thy spirit argue with each and every one. உம்முடைய ஆவியானது ஒவ்வொருவரோடும் போராடுவதாக. Let the Holy Spirit speaks to everyone at every time. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நேரத்திலும் எல்லாரோடையும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. Lord, deliver them from all kinds of bondages. எல்லா விதமான கட்டுகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. All kinds of family issues, fighting and quarrel. எல்லா விதமான குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் வாக்குவாதங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவீராக. Let Holy Spirit give peace to everyone's mind. பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லா சிந்தையிலும் தேவனாகிய கர்த்தர் நீரே சமாதானத்தை கொடுப்பீராக. Those who are arguing, let Lord, thus your blood just sanctify their mouths and tongues. ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவர் உம்மிடத்தில் வாக்குவாதம் செய்கிறார்களோ ஆண்டவரே நீர் அவர்களுடைய உதடுகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. Sanctify each and every one. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. Strengthen everyone. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. And this coming month June, let it be a blessed month for everyone. ஆண்டவரே வரப்போகிற ஜூன் மாதம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருப்பதாக. Pray for our nation also, you deliver the nation from the COVID so that everyone free from this. ஆண்டவரே தேசத்தையும் விடுவிப்பீராக. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவிலிருந்து தேசத்தை நீர் ஆண்டவரே முற்றிலுமாக விடுவிப்பீராக. எல்லாரும் ஆண்டவரே கொரோனாவிலிருந்து விடுபட கிருபை செய்வீராக. Lord, please have mercy on us. ஆண்டவரே எங்கள் மீது தயை கொள்ளும் ஆண்டவரே. Have mercy on this land. ஆண்டவரே இந்த இரக்கத்தின் மீது இரக்கம் கொள்வீராக. Lord, thank you for our church once again. ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you for all our dear ones, those are celebrating the birthdays, wedding anniversaries. பிறந்த நாள் திருமண நாள் காண்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். The last week and the coming week and today, Lord, bless each and every one. ஆண்டவரே கடந்த வாரமும் ஆண்டவரே இந்த நாளும் தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. Especially praying for Pastor Ma, she is celebrating her birthday today 60 years. ஆண்டவரே விசேஷமாக பாஸ்டர் மாக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய 60வது பிறந்த நாளை காண்கிறார்கள். But bless her, Lord. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. Your sound health. ஆண்டவரே உம்முடைய நல்ல பலனும் சுகத்தையும். Thank you for those who are offering the offerings and tithe. ஆண்டவரே காணிக்கை தசமபாகங்களை செலுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். Bless them abundantly. அபரிதமாக ஆசீர்வதிப்பீராக. Those who doesn't have money, bless them. யாருக்கெல்லாம் ஆண்டவரே சபை பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Be with their need, Lord. ஆண்டவரே அவர்கள் தேவையை சந்திப்பீராக. Once again we thank you, we glorify the name. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். Amen. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் அனைவருடைய இன்று எப்போது இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you.